தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆடிவள்ளி மற்றும் வரலட்சுமி விரத தினத்தையொட்டி திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மலர்கள் சந்தையில் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரகாஷ், அங்கு ஆரணி சந்தையில் மலர்களினுடைய விலை எப்படி இருக்கிறது? மலர்களை அங்கு இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு ஆர்வமாக இன்றைய சிறப்பு தினத்தை முன்னிட்டு வாங்கி செல்கின்றனர்? நிச்சயமாக கனகதாரா, ஆடிவள்ளி மற்றும் வரலட்சுமி நோன்பு தினமான இன்று திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மலர்கள் சந்தையில் பூக்களின் விலை கிடுகிடென உயர்ந்துள்ளது. குறிப்பாக ஆரணி மற்றும் அதன் சுற்றுவட்ட கிராமப்புறங்களில் இருந்து ஏராளமான மக்கள் இன்று ஆடிவள்ளி மற்றும் வரலட்சுமி நோன்பு தினத்தை கடைபிடிக்க பூக்கள் வாங்க ஆரணி மலர்கள் சந்தைக்கு பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்து வருவதால் பூக்களை ஆர்வமுடன் வாங்கி வருகின்றனர். வாடிக்கையாளர்கள் அதிக அளவில் பூக்களை ஆர்வமுடன் வாங்குவதால் இன்று ஆரணி மலர்கள் சந்தையில் பூக்களின் விலைகளில் கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. மல்லி மற்றும் முல்லைப்பூ 1 கிலோ 700 ரூபாய்க்கும், சாமந்திப்பூ 1 கிலோ 400 ரூபாய்க்கும், பன்னீர் ரோஸ், கேந்தி பூக்கள், சம்பங்கி, கோழிக்கொண்டை உள்ளிட்ட பூக்களின் விலையும் கணிசமாக அதிக அளவில் உயர்ந்துள்ளதால் பூக்களை பயிரிட்ட விவசாயிகளும் பூ வியாபாரிகளும் தற்போது பூக்களின் விலை உயர்வால் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். பூக்களை வாங்க வந்த வாடிக்கையாளர்களில் பூக்களின் விலை உயர்வை கண்டு அதிர்ச்சி அடைந்து வருகின்றனர். ஆடிவள்ளி மற்றும் வரலட்சுமி நோன்பு தினமான இன்று ஆரணி மலர்கள் சந்தையில் பூக்களின் வாங்க ஏராளமான பொதுமக்கள் குவிந்து வருவதால் ஆரணி பூ மார்க்கெட்டில் தற்போது மக்களின் கூட்டம் களை கட்டி வருகிறது. கனகதாரா, ஆரணி மலர் சந்தையில் பூக்களின் விலை நிலவரம் பற்றிய விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பிரகாஷ்.